யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருநகாயுமகே தீஸ்வரன் சாயுது இன்னைக்கு தன்னோ நரசிம்ம கிருஷ்ணோரியார். நம்ம இப்ப இந்த 27 நட்சத்திர பலன்களை, பொதுவான பலன்களை பலன்கள் பிளஸ் பரிகாரங்களை பாக்குறதுல இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் பாக்குறோம். பூரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய அதிபதியான குரு பகவான் ஆவார். நீங்கள் வாழ்க்கையில் பலம் பெற பூரட்டாதி நட்சத்திர நாளில் அல்லது வேலைக்கிழமைகளில் குபேரலட்சுமி ஹோமம் நடைபெறும் திருச்செட்டிக்குளம் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறந்தது. மேலும் கீழ்கண்ட பொதுவான பரிகாரங்களை செய்யலாம். இதுக்கு அப்புறம் சொல்ற பரிகாரத்தை நான் சொல்றேன். நீங்க திருச்செட்டிக்குளம் அங்க இருக்கிற ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு உங்க நட்சத்திரத்தன்றோ அல்லது வேலைக்கிழமையிலோ அங்க போனீங்கன்னா குபேரலட்சுமி ஹோமம் நடைபெறும் அப்படின்றாங்க. அங்க போய் அந்த குபேரலட்சுமி ஹோமத்துல ஒரு வாட்டி கலந்துக்கிட்டு வாங்க. நெட்ல போட்டு தேடினீங்கன்னா கண்டிப்பா அந்த கோயிலோட ஏதாவது ஒரு கான்டாக்ட் கிடைக்கும். போன் பண்ணிட்டு கூட நீங்க போங்க. அதே போல விசேஷ பரிகாரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட முக்கிய நட்சத்திர கோயில் பாத்தீங்கன்னா திருவையாறு அருகே உள்ள ரங்கநாதபுரம். அங்க பாத்தீங்கன்னா கஜரேஸ்வரர் திருவனேஸ்வரர் கோவில். இங்கு வழிபடுவது நட்சத்திர தோஷங்கள் போகும். உங்க நட்சத்திரத்துக்கான தோஷங்கள் கண்டிப்பா இந்த இடத்துல போய் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா போகும். அதே போல பாத்தீங்கன்னா குருஸ்தலமான ஆலங்குடி, அப்படி இல்லைன்னா சென்னை பாடியில் உள்ள திருவல்லிதாயம், இந்த 2 இடத்துக்கு போய் வழிபடலாம். அப்படியும் இல்லைன்னா திருச்செந்தூர் முருகன் அவங்களுக்கு போய் வழிபடலாம். அபிஷேகமும் செய்து வரலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சகல நன்மைகளும் சேரும். இந்த வழிபாடு ஏன்னா இது புரட்டாதி நட்சத்திரத்துக்கான ஒரு முக்கியமான வழிபாடு. பாதங்கள் வாரியான பரிகாரங்கள். 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க திருவானைக்காவலில் ஜம்புகேஸ்வரருக்கு போயிட்டு வழிபட்டு வரணும். 2ஆம் பாதமான ஆனைமலை மாசாணியம்மனை வழிபட வேண்டும். 3ஆம் பாதமான போரூர் பட்டீஸ்வரர் அவரை போய் வழிபட்டு வரணும். 4ஆம் பாதமான பழனி கண்டாயுதபாணி அவரை போய் வழிபட்டு வரணும். இந்த புரட்டாதியில 1 பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், 4 பாதம் இருக்கும். 4 பாதமும் ஒரே ராசி தான். ஆனா இந்த 4 பாதத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை வழிபடணும். 1 பாதத்துக்கு திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர், 2ஆம் பாதத்துக்கு ஆனமலை மாசாணி அம்மன், 3ஆம் பாதத்துக்கு பட்டீஸ்வரர் போரூர் பட்டீஸ்வரர், 4ஆம் பாதத்துக்கு பழனி தண்டாயுதபாணி இவங்களை வழிபட்டு வரணும். அதே போல செய்ய வேண்டியவை நீங்க என்னென்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலைக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது அதிர்ஷ்டத்தை தரும். ஒவ்வொரு வேலைக்கிழமையும் செஞ்சு மஞ்சள் நிற ஆடை அணிஞ்சிட்டே போங்க. யார் எதுவும் சொன்னாலும் கேட்காதீங்க. நம்ம வாழ்க்கை நம்ம இஷ்டம், நம்ம வாழணும், நம்ம அடுத்த லெவலுக்கு போனோம் அப்படின்னா நெய் செஞ்சு இது செஞ்சுடுவாங்க. ஏன்னா இது மூலமா உங்களுக்கு குருனோட பலன் கிடைக்கும். அது மூலமா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். நம்மளுக்கு இது நாள் வரைக்கும் ஏற்பட்ட தடை எல்லாம் நீங்கி மேலும் மேலும் வளர்றதுக்கான ஒரு இது கிடைக்கும். அதே போல கோவில்களுக்கு இரும்பு பொருள் இல்ல பூட்டு இல்ல சங்கிலிகள் தானமாக அளிப்பது தோஷத்தை நீக்கும். நீங்க உங்க பக்கத்துல இருக்க கோவில்ல ஏதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது வேலை செய்யறாங்கன்னா அதுக்கு இரும்பு ஏதாவது வாங்கி தரணும், இரும்பு வாங்கி தரணும். இல்ல கோவில்ல பூட்டு இந்த மாதிரி விஷயத்த நீங்க வாங்கி தந்தீங்கன்னா அது ரொம்ப விசேஷம். ஏன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்க சில தோஷங்கள் நீங்கும். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலை உங்களுக்கு கலையை கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கு இனிப்பு தட்சணையாக வழங்கி ஆசீர்வாதம் பெறலாம். உங்களுக்கு யாரு எல்லாத்தையும் உங்களுக்கு குருவா இருந்து சொல்லி தராங்களோ அந்த குருக்கு இது பண்ணலாம். இல்ல நான் யாரையும் குருவா இது பண்ணல அப்படின்னா நீங்க யார குருவா நினைச்சு வழிபடுறீங்களோ அந்த குருவானுக்கு இதை படைக்கலாம். படைச்சு அதை 4 பேருக்கு நீங்க கொடுக்கலாம். உங்களுக்கு இதனால பல தோஷங்கள் நீங்கும். உங்களுக்கு ஏற்பட்டிருக்க தடைகள் நீங்கும். வாழ்க்கையில் வெற்றி நிலைக்கும். கண்டிப்பாக நன்மைகள் செய்யும். நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவு.